ஈஸ்டர் பண்டிகை எல்லாருமே கொண்டாடுறாங்க இல்லைங்களா? கிறிஸ்தவ நண்பர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு சந்தோஷமான பண்டிகை அவங்களுக்கு. புனித வெள்ளி அன்றைக்கு சிலுவையில அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, புதிய ஏற்பாட்டுல விவரிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, மரணத்திலிருந்து உயிர் தெழுந்ததை கொண்டாடக்கூடிய ஒரு முக்கிய கிறிஸ்தவ பண்டிகை தாங்க இந்த ஈஸ்டர் என்பது. இது மரணத்தின் மீதான ஒரு வெற்றியை குறிப்பதோடு, நம்பிக்கையும், அதை புதுப்பிக்கிறதையும் வழங்குதுன்னு சொல்லலாம். தேவாலய ஆராதனைகள் நடக்கும். முட்டைகளை அலங்கரித்தல் நடக்கும். முட்டை வேட்டை மற்றும் குடும்ப விருந்துகள் ஆகிய இந்த விஷயங்கள் எல்லாம் இதனுடைய பொதுவான பாரம்பரியங்கள்ல இருக்கு. ஆனா, இதனுடைய உண்மை வரலாறு பல பேருக்கு தெரியலங்க. அந்த மறைக்கப்பட்ட உண்மை வரலாறு என்ன என்பதை நம்ம கிறிஸ்தவ நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து சத்தியத்தை விரும்பக்கூடியவர். சத்தியத்தின்பால் மக்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னவர். அவங்களுடைய வாழ்க்கைய படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த சத்தியம் என்னவென்று பார்ப்போம் இப்போ. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் 12:4 என்ன வந்திருக்குன்னா, ஈஸ்டர் என்று வந்திருக்கு. ஆனால் இதனுடைய அசல் கிரேக்க வார்த்தை பாஸ்கா என்று சொல்லுவாங்க. அதாவது பாஸ் ஓவர் என்று சொல்லுவாங்க. அதனால ஈஸ்டர் என்பது அதனுடைய அசல் அர்த்தம் கிடையாது. இது வேறு கலாச்சாரத்திலிருந்து வந்த திருவிழா என்று சொல்லலாம். ஈஸ்ட்ரே என்று சொல்லக்கூடிய வசந்த கால தேவதை கடவுள். ஸோ ஆஸ்டார்டே, இஷ்தார், இனானா இது எல்லாமே ஃபெர்டிலிட்டி, காதல், இயற்கை போன்றவற்றுடைய தேவதைகள், கடவுள்கள். லாக முக்கியமாக பழைய புராண கதைகள் இஸ்தார் மற்றும் தம்மூஸ் பற்றிய கதைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? டெத் அண்ட் ரிசரக்ஷன் மிக்ஸ்லாம் இருக்கு. மேலும் ஈஸ்டருடைய சின்னங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய பொருள் முட்டையாகட்டும், இது புதிய வாழ்க்கை பெருக்கத்துடைய சின்னமாக இருக்கு. இது எல்லாமே பழைய பேகன் வழிபாட்டிலேருந்து பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் முயல் ஆகட்டும், முயல் வேகமாக பெருகக்கூடிய ஒரு விஷயம். ஃபெர்டிலிட்டியோட சிம்பிளாக சில கலாச்சாரங்கள்ல பார்க்கப்படுது. மேலும் லில்லி ஃப்ளவர் என்பது அழகுக்காக பார்க்கப்படக்கூடிய சின்னமாக இருக்கு பழைய கலாச்சாரத்துல. புக் ஆஃப் டியூட்ரானமி என்ன சொல்லுதுன்னா 12:30 பிற சமய வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுது. ஸோ ஈஸ்டர் கிறிஸ்தவ பண்டிகை இல்ல. அதனுடைய ஆரிஜின் பழைய பேகன் பண்டிகையிலேருந்து, கலாச்சாரங்கள்லேருந்து வந்ததுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூரும் நாளாக பல கிறிஸ்தவர்கள் இதை பார்க்குறாங்க. ஆனா இதில பல விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. ஸோ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட 3வது நாள்ல உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறக்கூடியதான் இந்த ஈஸ்டருடைய முக்கிய அம்சங்கள். ரொம்ப பழமையான கிறிஸ்தவ பண்டிகையாக இது கருதப்படுது. இது ஒரு வசந்த கால சம இரவு பகலுக்கு மார்ச் 22, ஏப்ரல் 25 பிறகு வரக்கூடிய முதல் பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமையில இது வருது. இதனுடைய மரபுகள் பார்த்தீங்கன்னா, முட்டைகள் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும். ஈஸ்டர்ல முயலு, சூரிய உதய வழிபாடுகள் மற்றும் சிறப்பு உணவுகள்லாம் பொதுவான விஷயங்கள். 40 நாள் நோன்பு மற்றும் தியான காலமாக அவங்க கருதுவாங்க. இந்த ஈஸ்டர் என்று சொல்லக்கூடிய பெயர் வசந்த கால புதுப்பித்தலை குறிக்கக்கூடிய ஒரு ஆங்கிலோ சாக்சன் தெய்வமான ஈஸ்ட்ரே அல்லது ஆஸ்டாரா என்பதிலிருந்து தோன்றியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. வளமை தொடர்பான ஒரு ஒத்த கருப்பொருட்கள் இதுல சொல்லப்படுது. பாபிலோனிய தெய்வம் இருக்கு இல்லைங்களா? கடவுள் இஷ்தாருடன் இந்த இஷ்தார் என்று சொல்லக்கூடியவர் காதல், வளமையுடைய தெய்வமாக பார்க்கப்படுறாரு. சில சமயங்களில் தன் துணைவரான தம்மூசுடன் தொடர்பு படுத்தப்படுது. இது அடிக்கடி குழப்பப்பட்டாலும் அவை தனித்தனி தெய்வங்கள். 2த்தையும் பிரிச்சு புரிஞ்சுக்கணும். ஈஸ்டர் என்பது இஷ்தார் வழிபாட்டோட தொடர்ச்சி என்றும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஈஸ்டர் மற்றும் இஷ்தார் ஆகிய இருவரும் இந்த 2 கடவுள்களும் வளமை மற்றும் வசந்த கால புதுப்பித்தலோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க வெவ்வேறு மரபுகளிலிருந்து தோன்றியவர்கள். காலப்போக்கில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் ஆரம்பகால கிறிஸ்தவ விழாக்கள் இந்த பருவகால, வசந்த கால விழாக்களோடு ஒத்துப்போகும் வகையில் திட்டமிடப்பட்டது என்று சொல்றாங்க. ஈஸ்டர் என்பது கிறிஸ்டியானிட்டியோ, ஜீசஸோ சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை இல்லங்க. 2 விதமான விஷயங்களுடைய கலவையா இருக்கு. ஒண்ணு பாஸ் ஓவர். யூதர்களுடைய பாஸ்கா என்று சொல்லக்கூடிய விழா. மற்றொன்று பழைய காலத்துல இருந்தக்கூடிய வசந்த காலம் மற்றும் பெருக்கத்தை, ஃபெர்டிலிட்டியை கொண்டாடக்கூடிய பேகன் திருவிழாக்கள். குறிப்பாக ஈஸ்டர் போன்ற தேவதைகள், கடவுள்களோடு தொடர்புடைய பாரம்பரியங்கள். மனிதர்களுடைய கலாச்சார பாரம்பரியம் கலந்து உருவான ஒரு விழாவாக இது பார்க்கப்படுது.